கையில் வலி இருக்கிறவங்க ஃப்ரோசன் ஷோல்டருக்கு அதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இப்போ ஹரிணி செஞ்சு காட்டுவாங்க, நான் சொல்லி தர்றேங்க. அந்த ஒரு எக்ஸசைஸ் ஓரளவுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஆக்சுவலாக க்யூர் ஆகணும்னா ஒரு ஃப்ரோசன் ஷோல்டரோ இல்லை நெக் பெயினோ பேக் பெயினோ முட்டியில் வலியோ இந்த மாதிரி இருந்தால் 7 நாளைக்கு டெய்லி 1 hour ஆன்லைனில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வீடியோ கால்ஸில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகும். இப்போ இந்த ஒரு எக்ஸசைஸோ 3-4 எக்ஸசைஸோ சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்டுறதுக்காக அண்ட் இது மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும்னு காட்டுறதுக்கு தான். ஏன்னா 7 மணி நேரத்தில் சொல்கிற 100கணக்கான எக்ஸசைஸை இல்லை 7 மணி நேரத்தில் நான் உங்களுக்காக சொல்கிற டயட் பிளானை வாழ்க்கை முறையை மாற்ற சொல்கிறது, அப்புறம் நிறைய அந்த நோய் க்யூர் ஆகிறதுக்கான ஃபுல் கண்டென்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைங்க, சொல்லி க்யூர் பண்ணுறேன்ல, அதை இப்படி வீடியோவாக போட முடியல. ஏன்னா அது ரொம்ப அதிக நேரமாக இருக்குது. அதனால் இப்போ ஒரு ட்ரையலுக்காக போடுறேன், இதில் ஃபுல்லாக க்யூர் ஆகும்னு சொல்ல வரல. இதை ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் 7 செஷனில் க்யூர் ஆகிடுது பெர்மனண்ட்டாக. அதில் ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த கை தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா வலி, சைடில் கொண்டு போனால் வலி, அப்புறம் கழுத்தில் வலி, தலை சுத்தல், அந்த மாதிரி சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் பல்ஜு, ஜவ்வு வீங்கினது, ஜவ்வு விலகினது, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, பிரேக்கல் நியூராலஜி, இது மாதிரிலாம் 7 நாளில் நல்லாவே க்யூர் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்குவீங்க. 1 hour டெய்லி 1 hour ஆச்சும் செய்கிற மாதிரி எக்ஸசைஸ் கிடைக்கும், அதை மெயின்டைன் பண்ணிக்குவீங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸோ விரல் மரமரப்போ இல்லை காதுக்குள்ள வலி இவங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு காமனான எக்ஸசைஸ். இதுக்கும் பெரிய ஆர்த்ரைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ்க்கும், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லைன்னா டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸு, நர்வ் கம்ப்ரெஷனுக்கும் காமனான ஒரு எக்ஸசைஸை இப்போ ஹரிணி செஞ்சு காட்டுவாங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸசைஸு அவங்கள செய்ய சொல்கிறேன், இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ ஹரிணி ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை நீட்டின மாதிரி நேராக மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருங்க. நேராக தூக்குங்க, நேராக மேலே வரைக்கும் தூக்கிட்டு 1ன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே 10 எண்ணுங்க. மனசுக்குள்ளே எண்ணுறதுக்கு பதில் இப்போ நான் எண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 1ன்னு சொல்லிட்டு கீழே போட்டுருங்க ஹரிணி. ரிலாக்ஸாக இருங்க. ஓகே, இப்போ ரிலாக்ஸு. இதுவும் 1ன்னு சொல்லிட்டு இப்போவும் 10 எண்ணணும். கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 1. அதே மாதிரி 2ன்னு சொல்லிட்டு அவங்க செய்யணும், 2ன்னு சொல்லிட்டு கீழே போடணும், 3ன்னு சொல்லிட்டு செய்யணும், 3ன்னு சொல்லி கீழே போடணும், 4 4 5 5 6 6 7 7 அந்த மாதிரி செய்யணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டை அதே மாதிரியே செஞ்சு காட்டிடுங்க. ஓகே, 1 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப கொண்டு வந்து கீழே போட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது மாதிரி 1 1 2 2 3 3 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். 4 4 5 6 5 6 6 7 7. இது மாதிரி ஒரு கையை மட்டும் தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போகிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதில் நெக் பெயினாக இருந்தால் 2 கைக்கும் செய்யணும். ஷோல்டரில் பெரிய ஆர்த்ரைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் ரைட்டில் இருந்தால் ரைட்டுக்கு மெயினாக செய்யணும், ஆனால் லெஃப்ட்டும் சேர்ந்து செய்யணும். 2 கைக்கும் செய்கிறது தான் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நன்றி, வணக்கம்.